வணக்கம். நவம்பர் 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருப்பதாக மறுபடியும் உறுதி செய்திருக்கிறாரு. கடைசி கட்டத்தில் எட்டியிருக்க அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைன்னு உறுதி செய்திருக்கிறாரு அதிபர். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. யுனைடெட் கிங்டம் அவங்களுடைய குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பக்கத்தில் போக வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. நேற்று டெல்லி ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு அவங்க இந்த அட்வைசரியை வழங்கியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. நேற்று டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு ஏர்லைன் ஸ்டாக்ஸ் அவங்களுடைய பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 மணி நேரம் குறைந்தபட்சம் முன்னாடி வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விமானங்களில் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. டெல்லி மட்டும் இல்லை, பல ஏர்போர்ட்ஸில் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி செக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால் குறைந்தபட்சம் 3 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற ஒரு அட்வைசரி ஏர்லைன் ஸ்டாக்ஸ் விடுத்திருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் உடைய ஸ்டாக்ஸ் உடைய லிஸ்டிங் நாளைக்கு நடைபெற இருக்குங்க. நவம்பர் 12ஆம் தேதி லிஸ்ட் ஆகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதானி குரூப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் செக்டரில் நுழைவதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இது பெரிய பிஎஸ்எஸ் ப்ராஜெக்டாக இருக்கும்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. அவங்க ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ரெடரீட் ஸ்டெனர்சன்ற நிறுவனத்துடன் தான் இந்த கான்ட்ராக்ட். கெமிக்கல் டேங்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்ட்ராக்ட் இது. $220 மில்லியன் கான்ட்ராக்ட். இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கிளென்மார்க் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு சைனா அத்தாரிட்டி அப்ரூவல் வழங்கி இருக்கிறாங்க. அலர்ஜிக் ரைனட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. ஜாஷ் இன்ஜினியரிங் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் 50 கோடி ரூபாய். அக்டோபர் மாதத்தில் மட்டும் 50 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆர்டர் புக் நவம்பர் 1ஆம் தேதி வரை பார்க்கும்போது 890 கோடி ரூபாய். வாரி ரெனியூவல் குறித்து என்டிடிபி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு கமர்ஷியல் ஆர்டருக்கான ஸ்கோப் அதிகரிச்சிருக்கு. கூடுதலாக 27 கோடி ரூபாய் வந்திருக்கு அந்த கான்ட்ராக்டில். இப்போ ஒட்டுமொத்த ஆர்டர் வேல்யூ 1018 கோடி ரூபாய். விக்ரான் இன்ஜினியரிங் இன்னைக்கு இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 1642 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு 145 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 110 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து. இருந்தாலும் இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்கா அப்படின்றது சரி பார்க்க முடியல. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தான் நம்ம மேப் மை இந்தியா அப்படின்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. நம்ம கூகுள் மேப்ஸ்க்கு போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்க. ஓஎன்ஜிசி நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14ஆம் தேதி. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% வீழ்ச்சியை பார்த்தது. மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. Q2 உடைய ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 33,031 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 9,848 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 23% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. Q2 ரிசல்ட் ஒரு காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே அவங்க க்ரோத் கைடன்ஸையும் குறைச்சிருக்கிறாங்க. அது காலையில் வீடியோவில் நம்ம செய்தியாகவே பார்த்துருந்தோம். அதுவும் ஒரு காரணமாக மணி கண்ட்ரோலில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. க்ரோ ஆப் ஐபிஓ முடிஞ்சு நாளைக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நவம்பர் 12ஆம் தேதி லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பைன் லேப்ஸ் ஐபிஓ குறித்தான தகவல் இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு மத்திய அளவில் எடுக்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 60% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 102% ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 0 இருக்கு. ஃபிசிக்ஸ் வாலா ஐபிஓ இன்னைக்கு முதல் நாள். சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு மத்திய அளவில் பார்க்கும்போது 14% ஒட்டுமொத்தமாக ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 4% ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 3 ரூபாய் கூடுதலாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3% ஐபிஓ விலையை காட்டிலும் கிட்டத்தட்ட 3% அதிகமாக இருக்கு.
ஆல்கம் லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஜெர்மன் அத்தாரிட்டிஸ் பாதி ஆலையில இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்க்கான இன்ஸ்பெக்ஷன் நவம்பர் 4 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த பெரிய அப்சர்வேஷன்ஸும் இல்லாம முடிவுக்கு வந்திருப்பதாக ஆல்கம் லேபரேட்டரிஸ் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. இன்ட்ராடேல 5% விழுந்தது. காலையில் விடியல் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. நீண்ட நாட்களாக எம்டி மற்றும் சிஇஓவாக இருந்த வருண் பெரி ராஜினாமா செய்திருக்கிறான்ற தகவல் பார்த்துருந்தோம். அதோடைய ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். வோடோஃபோன் ஐடியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. இது எல்லாமே மத்திய லெவலில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 19 குவார்ட்டர்ஸில் இல்லாத அளவுக்கு நஷ்டம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஆர்பிஓ ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அதிகரிச்சிருக்கு. Q2க்கு ₹180 முன்ன 166 இருந்து. ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க மார்க்கெட். இன்ட்ராடேல 6% அதிகரித்தது வோடோஃபோன் ஐடியா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் தொடர்ந்து இன்றைக்கி வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நேற்றும் வீழ்ச்சியை பார்த்துதுங்க. நேற்று நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். Q2 ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து இனி புதிதாக ப்ராஜெக்ட்ஸ் வழங்கக்கூடாதுன்னு தடை செய்திருக்கிறாங்க. என்ன சில குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற புகார் இருக்குது. ஸோ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தடை செய்திருந்தாங்க. நேற்றும் வீழ்ச்சியை பார்த்தது. இன்றைக்கும் இன்ட்ராடேல 10% விழுந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ். கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மணி கண்ட்ரோல் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க கார் தேக்கோ நிறுவனத்தை வாங்குவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ்ன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம்னு உறுதி செய்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஆனால் மத்திய அளவில் பார்க்கும்போது 4% ரெட்லியும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜி ஸோ வாலட்டைல தான் இருந்திருக்கு. ஸோ கார் தேக்கோ பைக் தேக்கோ 2 நிறுவனங்களை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிர்னர் சாஃப்ட்வேர் அப்படின்றத அந்த நிறுவனத்துடைய பேர். இந்த கார் தேக்கோ பைக் தேக்கோடைய பேரண்ட் வந்து கிர்னர் சாஃப்ட்வேர். ஸோ அவங்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ். ஏத்தர் எனர்ஜிக்கு HSBC தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது புரிதல். எதிர்பார்க்குற டார்கெட் ₹700. இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறாங்க ஏத்தர் எனர்ஜி. இன்ட்ராடேல இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஐடிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. பாலாஜி வேஃபர்ஸில் அவங்க ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல நிறுவனங்கள் போட்டியில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, US நிறுவனமான ஜென்ரல் அட்லாண்டிக் பாலாஜி வேஃபர்ஸில் 7% ஸ்டேக் ₹2,500 கோடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடிசி அவங்க பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. பெப்சிகோ இந்த போட்டியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த US நிறுவனம் ஜென்ரல் அட்லாண்டிக் தான் அந்த 7% ஸ்டேக் பாலாஜி வேஃபர்ஸில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் மற்றும் ஐடிசி ஹோட்டல்ஸ் மற்றும் EIH லிமிடெட் இவங்க எல்லாமே ஒரு போட்டியில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. பூனேயில் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல் கிரவுன் பிளாசாவை வாங்குவதற்காகத்தான் இந்த போட்டி. ஸோ இந்த போட்டியில் இந்தியன் ஹோட்டல்ஸ், ஐடிசி ஹோட்டல்ஸ் மற்றும் EIH லிமிடெட் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ரஹேஜா குரூப் கம்பெனி வந்து இந்த கிரவுன் பிளாசா கார்ப்பரேட் இன்சாலன்சி பேங்க்ரப்சி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோடைய பாகமாக அது விற்பனைக்கு வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வாங்குவதற்கு இந்த நிறுவனங்கள் போட்டியில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஸ்விக்கி நிறுவனத்திற்கு நுவாமா கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹510. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.